இல்ல இல்ல வீடு வாங்கணும் ஆசை இல்ல. வீடு இப்போ ஒன்று கட்டி கொடுத்தேன். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு போதும். நம்ம கிட்ட ஊர்ல ஒரு வீடு இருக்கு. பூர்வீக வீடு அது போதும். மற்றபடி இருந்தா வாங்க வேண்டியதுதான். சென்னையில வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு. அது எப்ப நடக்கும்னு தெரியல. அவங்க வந்து அவங்க பையன் ஏதோ போலீஸ் ட்ரைனிங்காக ஏதோ காசு வாங்கிட்டாங்களாம். ஏதோ 1,00,000 கிட்ட கடன் வாங்கினாங்களாம். அதை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல் எல்லாருமே நிக்கிறாங்க. ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதான் பேசியிருக்கு. இந்த மாதிரி உதவி என்ன மாதிரி உதவிகள் வந்து ஏன்னா அவங்க வந்து நிறைய நடிகரை போய் இப்ப வந்து தள்ளுபடி தான் இது மூலியமா என்ன மாதிரி ஏன்னா அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டாக கொடுக்கறத தாண்டி ஏதாவது அவங்க ரெகுலராக நான் ஒரு வாட்டி காசு கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அதை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு காசு வர மாதிரி ஒரு கடை வச்சு தரதோ சம்திங் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக நான் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. நான் தெளிவாக சொல்லுவேன் சார். நான் சொந்த காசில் நான் ஓடி ஓடி உழைக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் 2 இடம் 3 இடம் போய் வேலை செய்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 ஈவெண்ட்டோட எனக்கு போதும் அப்படின்னா நான் வீட்டில் உட்காந்துருவேன் சார். ஆனால் இப்போ எனக்கு அது பத்த மாட்டேங்குது சார். ஏன்னா வந்து என்னை கேட்டு நிறைய பேர் வராங்க. கேட்டு வரவங்களுக்கு என்னன்னா என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல சார். ஓப்பனாக சொல்கிறேன் இல்லைன்னு சொல்ல முடியல. சப்போஸ் நான் இதே பழைய முன்னாடி தான் வந்து எப்போயாவது ஒரு ஈவெண்ட் போனால் போதும் இருப்பேன். அப்போ ரொம்ப காசு கம்மியாக கிடைக்கும், ரொம்ப போராடுவேன். இப்போ என்னன்னா எனக்கு எல்லாத்தையும் வேலையில் இழுத்து போட்டு செய்யணும். ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ பேர் கேட்டு வராங்க. ஒரு ஒரு ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு சர்ஜரியாக இருக்கட்டும், நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பார்வையில்லாத குழந்தைங்க வந்து ஒரு 50,000 இருந்தாலே அது ஐ ஆப்ரேஷன் சரி பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நான் வந்து ஒரு நாளைக்கு 3 நாள் ஈவெண்ட் போகிறேன் சார். ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறேன். இதில் வர காசை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது தவிர்த்து யார்ட்டையும் ஒரு ரூபா வாங்கினது கிடையாது. அது நான் தெளிவாக எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன். நல்ல செயல் மட்டும் தான் சார். நமக்கு அரசியல் எனக்கு தெரியாது சார். அரசியல் ஐயோ சார் சார் அவ்வளோ பெரிய ஆளா சார். கடவுள் அழிப்பு வச்ச உருவமா கூட உங்களை நினைக்கிறேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்புறமா உங்களுடைய பயணம் வந்து நல்லா வருங்க எதிர்பார்க்கலாம். இதை சொல்லி பொண்ணு கொடுக்கணும் பொண்ணு கொடுக்காம சார் அப்படிலாம் இல்லை சார். பண்ணுவோம் சார். இது கடைசி வரையும் பண்ணுவோம் சார். அவ்வளோதான் சார். அந்த பாசிட்டிவான வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா சார். கடைசி வரையும் அதாவது என்னை பொறுத்த என்ன சார், எனக்கு பெருசா அறிவு இல்லை. ஓப்பனா இல்லை உண்மையாக சொல்கிறேன். பெருசா எனக்கு அறிவு இல்லை, அழகு இல்லை. ஆனால் ஏதாவது நல்லது பண்ண அவ்வளோதான் சார். அதாவது இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான். இவங்க எங்கேயா காசு வருது நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் அந்த 2% மக்களுக்கு 98% மக்கள் வந்து பதில் சொல்லிடுறாங்க. அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கு. ஏன்னா அவங்க கொடுக்குற நம்பிக்கையே நல்லா இருக்கு சார். கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருக்கிறது கொஞ்சோண்டு மூச்சு. அது வரைக்கும் நீயா நானுங்கிற மேட்ச் ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் சார். சார் எனக்கு அரசியல்லாம் தெரியாது சார். அரசியல் போகிறதுக்கும் எனக்கு தகுதி இல்லை, அறிவு இல்லை சார். ஏன்னா பெரிய லிஜெண்ட்ஸ் தான் நல்லா இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. உண்மையாக சொல்கிறேன் சார். அந்தளவுக்கு எனக்கு தகுதி இல்லை சார். நான் ஒரு சாதாரண ஆள் சார். நான் சாதாரண சேவகன் சார். எனக்கு வந்து பதவி அதெல்லாம் தெரியாது சார். உதவி மட்டும் தான் சார் தெரியும். அந்த உதவியே அரசியல் சேர்ந்து பண்ணுறீங்களா? இல்லை சார். அரசியல் எங்கள் வீட்டிலாம் ஒதுக்க மாட்டாங்க சார். எனக்கும் அது வந்து இப்போ சார் தெரியாது சார். அறிவு இல்லை சார். இல்லை சொல்லிட்டு செய்கிற அளவுக்கு எனக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் இல்லை சார். அதான் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதுதான் நீங்க ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை சார். நம்ம மக்கள்கிட்ட வாங்கி பண்ணுறது இல்லை சார். நான் 4 இடத்துல போய் சம்பாரிச்சு வாங்குறது மக்களுக்கு பண்ணுவோம். அதான் சார் ஆசை. காசு 4 பேரை சேர்த்து பண்ணுறது மேட்டரில் நான் சம்பாதிக்க சேர்த்து பண்ணுவேன். அவ்வளோதான் சார். ஏன்னா அதை வாங்கி பண்ணுறதுக்கு நிறைய அவங்க காசை வாங்கி பண்ணுறதுக்கு நான் இருக்கு சார். போயிட்டு அதான் சார். அது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நான் வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் சார். கண்டிப்பாக உங்களுக்கு நான் பேர் நான் அந்த தீ விபத்தில் மாட்டி இறந்தவங்க வந்து எனக்கு நேரில் போய் பார்க்கணும்னு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக கொஞ்சம் பார்க்கணும் சார்.